இன்று ஒரு இறைவார்த்தைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் இயேசு அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாயை திறந்து சொன்ன வார்த்தைகளை நேரடியாய் இந்த சுவிசேஷத்தில் கேட்கிறோம். மத்தேயு 11:7. அவர்கள் போன பின்பு, எவர்கள் போனார்கள்? காவலில் உள்ள யோவானால் அனுப்பப்பட்ட சீஷர்கள் ஒரு தெளிவான வார்த்தையை பெற்ற பின்பு போனார்கள். போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொல்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர் தான் யோவான். இவரை குறித்து இப்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார்கள். எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? இல்லை, ஒரு சத்தியம் வச்சிருக்கார். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். நல்ல வஸ்திரங்களை தரித்தவங்க மாளிகையில் இருக்காங்க. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி வரும்போது என்ன சொல்றாரு பாருங்க. யோவானை முக்கியப்படுத்துகிறார். யோவான் ஆண்டவராகிய இயேசுவை முக்கியப்படுத்தினார். ஆனால் இந்த இடத்தில் யோவானை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார். அவர் யாரு? தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவர். அப்ப யோவான் ஒரு அரசர் மாளிகையில் உடுத்துகிற வஸ்திரம் போல் உடுத்தினவர் அல்ல. அவருடைய வஸ்திரம் வித்தியாசமானது. அவர் இருந்த இடம் வீட்டில் அல்ல, வனாந்தரத்தில். அதை இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். மூன்றாவது, அவர் யார்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. அதை சொல்றாரு. அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். அப்ப இந்த யோவானை குறித்து ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும், மல்கியா புத்தகத்தில் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசுவை குறித்து அவரை வழிகளை ஆயத்தப்படுத்த வந்த யோவான். அப்படி ஆண்டவருக்காக ஒருவர் ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் அதை மறக்கல பாருங்க, ஞாபகப்படுத்துகிறார், சாட்சி சொல்லுகிறார். நீங்களும் ஆண்டவருக்காக ஏதாயிலும் ஒன்றை செய்யுங்கள், உங்கள் பேர் பிரஸ்தாபம் அடையும், நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.